ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் உன்னிடத்தில் வந்துள்ளேன். இப்போதே என் பிள்ளை இடத்தில் பேசியாகணும். அவசரமான செய்தி, ஆனால் அது நல்ல செய்தி, உன் விருப்பமான செய்தி. கேட்கணும் தங்கமே, நீ கண்டிப்பாக கேட்கணும். இது முருகன் உத்தரவு. தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய். செல்வமே, இருந்ததை இழந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். தடுமாறிவிட்டாய். சொல்ல வார்த்தைகள் இல்லைதான். அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள். முருகன் அனைத்தையும் அறிவேன். இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறப்போகிறது. மாற்றப் போகிறேன். உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி திருச்செந்தூர் முருகனுடையது. கவலையே படாது. வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கச் செய்வேன். உன்னை நீயே துன்பப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உன்னை நீயே கோபப்படுத்திக் கொள்ள வேண்டாம். முதல்ல நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. வேண்டாம் தங்கமே. உனக்குள் நான் இருக்கும்போது பயம் எதற்கு? யாம் இருக்க பயமேன் என்று சொல்லிப்பார் என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன். உனக்கு பயம் வந்தாலே போதும், யாம் இருக்க பயமேன் என்று சொல்லு. என்னிடம் நம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக நீ சந்தோஷமாக வெற்றி பெற்று வாழப் போகிறாய். நீ நினைத்ததை விரைவில் அடையப் போகிறாய். அது உன் லட்சியம் என்றாலும் சரி, கனவு என்றாலும் சரி. சந்தோஷம் ஒன்றும் வெளியில் இருந்து உணர்வதில்லை, உன்னுள் தான் இருக்கிறது. வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாயே. இப்போது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். நடந்ததும் நன்மைக்குத்தான். இனி நடக்கப் போவதும் நன்மைக்குத்தான். பயப்படாது. கஷ்டம் வந்துவிட்டது இல்லை என்று சொல்ல மாட்டேன். நல்ல காலம் பிறப்பதற்குத்தான் கஷ்டம். இனி நீ நன்றாக இருப்பாய். இதை நீ நம்பணும். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று திருச்செந்தூர் முருகனுக்கு தெரியும். அலைபாயும் உன் மனதை என்னிடத்தில் கொடுத்து விடு. முருகனின் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எனவே முழு பொறுப்பையும் இந்த முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு என்னுடைய நாமத்தை நம்பி உச்சரி. அனைத்தையும் உன் மூலமாகவே இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி காட்டுகிறேன். உன் பிரார்த்தனை தானே நிறைவேற்றப்படணும். நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன். நான் உன் மனதில் கம்பீரமாக இருக்கிறேன். நிச்சயமாக நீ நினைத்த வேலை வாய்ப்பினை பெறுவாய், நலம் பெறுவாய். நிச்சயமாக நான் அதிசயத்தை உண்டு பண்ணுவேன். நீ கேட்ட மாற்றத்தை நிச்சயமாக நான் தருவேன். கவலையே படாது. நீ எப்பவும் தோற்க மாட்டாய். முருகனை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதும் இல்லை. நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய். உனக்கு செய்ய வேண்டியதைத்தானே நான் செய்து தருகிறேன் என்று சொல்கிறேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்படையாது. உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அவ்வளவுதான் தங்கமே. நிச்சயம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படக்கூடாது. உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் வந்தாவது நான் உன்னை காத்துக்கொள்வேன். நீ மனச்சாட்சிப்படி வாழ்ந்தால் மட்டும் போதும். எப்போதும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. எப்போதும் ஒரு நோக்கத்தை வச்சுக்கோ. எப்போதும் ஒரு கொள்கையை வச்சுக்கோ. இப்படித்தான் இருப்பேன் என்று அதே வழிமுறையோடு வாழ்.
அது விடாப்பிடியான வழிமுறையாக இருக்காது என்று எனக்கு தெரியும். நீ வளைந்து நெளிந்து போகும் செல்ல பிள்ளை. யார் யாரிடத்தில் எப்படி பழகணும் என்று உனக்கு தெரிகிறது. யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. பின் என்ன தங்கமே, நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். கவலையே படாது. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்று உண்டு. உனக்கு பணக்கஷ்டம் தீர வேண்டுமா? தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா உன் பணக்கஷ்டமானது உன்னை எங்கெங்கோ கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. எந்த சிக்கலிலும் இனிமேல் புதிதாக சிக்கிக்கொள்ளாதே. ஒரு முறைக்கு இருமுறை யோசி. என்னிடத்தில் வந்து சொல்லு. நிச்சயம் ஏதாவது ஒரு வடிவில் வந்து நான் உனக்கு சொல்கிறேன். மன மகிழ்ச்சியோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் தானே? நான் பார்த்து கொள்கிறேன். தங்கமே, நீ எந்த நல்ல செய்திக்காக காத்திருந்தாயோ அது வந்துவிடும். இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. வேண்டாம், அதை பற்றிய சிந்தனையே வேண்டாம். இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் காத்திருக்கிறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் கலங்கி விடாதே. பயப்படக்கூடாது. மனம் கலங்காமல் இருக்கணும். ஒரு தெளிவு கிடைக்கணும். என் முருகன் இருப்பார், என்னிடம் என்னை பார்த்து கொள்வார், எனக்கு ஒரு வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ ஒரே வழி எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன்னை விட உலகில் வலிமையானவர் யாருமே இருக்க முடியாது. நீ ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும். நீ வாழும் வாழ்க்கை அழுது தீர்ப்பதற்காகவா? இல்லையே. வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகத்தானே. பின்னென்ன தங்கமே, உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் நிற்பார்கள். அதுவும் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். எந்த வழியில் என்ன செய்யலாம் என்று அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றியதோ அதை மட்டும் செய். செய்ய முடியாததை செய்யாதே. என்னால் முடியவில்லை என்று விட்டுவிடு. ஆனால் முடியும் என்பதை முடியாது என்று சொல்லி தடுத்து விடாதே. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றத்துக்கும் முதல் காரணமாக இருக்கும். முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதையும் உன்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். ஊக்கத்தோடு கொண்டு செல்லும். பயப்படாதே, நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி எந்த வேலையும் செய். துணிந்து செய். நான் இருக்கிறேன் உனக்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.